சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அழகுமுலை நாயகி உடனுரை அருள் தரும் அமிர்தகடேஸ்வரர் பொன்னார் திருவடிகளையும், எம் குருநாதர் இளையான்குடி மாறநாயனார் அவர் பிராட்டியார் புனிதவதி அம்மையார் குருவடிகளையும், 63 நாயன்மார்கள் திருவடிகளையும், சைவக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருவடிகளையும், அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் திசை நோக்கி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம், இங்கு கெம்மனம்பட்டி என்றும் கிராமத்திலே இளையான்குடி மாறநாயனார் நற்பணி திருக்கூட்டம் என்ற திருக்கூட்டத்தின் சார்பாக எம்பெருமான் எம்பெருமாட்டிக்காக ஆலயமானது எழுப்பப்படுகின்றது. இந்த ஆலயம் குறித்த செய்திகளையும் இந்த ஆலயத்தின் வரலாறையும் நாம் இக்காணொலியில் காண இருக்கின்றோம். திருப்பணி என்பது எம்பெருமானின் உத்தரவால் நிகழக்கூடிய ஒன்று. சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றாலே அவருடைய அருள் வேண்டும் என்பார்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று கூறுவார்கள். அதற்கிணங்க சிவபெருமானிற்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய அனுகிரகமும் அருளும் முழுவதுமாக தேவைப்படும் என்று கூறுவார்கள். அவருடைய அருளின் பாலும் அனுகிரகத்தினாலும் எம்பெருமான் இளையான்குடி மாறநாயனாரின் குருவருளாலும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் கெம்மனம்பட்டி என்ற கிராமத்திலே எம்பெருமானுக்கு சிவாலய திருப்பணியானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இச்சிவாலயத்திலே எம்பெருமான் அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமத்திலும், எம்பெருமாட்டி அழகுமுலை நாயகி என்ற திருநாமத்திலும் எழுந்தருளாகின்றார்கள். ஒவ்வொரு சிவாலயம் எழுந்தருள்வதற்கும் ஒரு காரணங்கள் இருக்கின்றது, ஒரு வரலாறு இருக்கின்றது. நமது நாட்டிலே பாடல் பெற்ற ஒவ்வொரு சிவஸ்தலங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறானது இருக்கின்றது. அதுபோல இந்த சிவாலயம் எழும்புவதற்கும் எம்பெருமானின் திருவருளை கொண்ட ஒரு வரலாறானது இருக்கின்றது. அந்த வரலாற்றினை இப்பொழுது அடியார்களிடமும் ஆன்மீக அன்பர்களிடமும் அடியேன் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். நமது சிவாலய திருப்பணியானது எம்பெருமானின் திருவருளால் ஆரம்பிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரை எம்பெருமான் திருவருளால் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பணி ஆரம்பிப்பதற்கு ஓராண்டிற்கு முன்பு நானும் என்னுடைய நண்பரும் திருவண்ணாமலைக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சுவாமி மேல அவ்வளோ பெரிய ஒரு பற்றுகள் எல்லாம் கிடையாது. சிவத்தை பற்றி ஒரு பெரிய புரிதல் கிடையாது. மற்ற கடவுள்களை போல சிவபெருமானையும் வணங்கி கொள்கிற ஒரு பக்குவம் தான் இருந்தது. எதர்ச்சியா திருவண்ணாமலையை போய் பார்த்துட்டு வருவோம், அண்ணாமலையாரை பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் அண்ணாமலையாரை பார்க்க திருவண்ணாமலை பிரயாணம் பண்ணுறோம். அப்போ திருவண்ணாமலை போய் அந்த ராஜகோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடையில் 8 சிவலிங்கத்துக்கும் அர்ச்சனை பொருட்கள் புஷ்பங்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த கிரிவல பாதையை சுற்றி வர்றோம். கிரிவல பாதையை சுற்றி வரும்போது அந்த ராஜகோபுரத்திலிருந்து முதல் லிங்கம் வரைக்கு அப்படின்னு சுவாமிக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அந்த சேரான உடம்போட கிழிந்த ஆடைகளோட கிரிவலம் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு லிங்கமாக போய் சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மெதுவா அந்த திருவண்ணாமலையை சுத்தி வந்துட்டு இருக்கோம். அப்போ திருவண்ணாமலையை சுத்தி வரும்போது 7 லிங்கங்களை தரிசனம் பண்ணிட்டு 8வது லிங்கத்தை தரிசனம் பண்றதுக்காக வரும்போது அந்த 8வது லிங்கத்தை தாண்டி நானும் என்னுடைய நண்பர் வந்துட்டோம். அப்போ கோயிலை நெருக்கி வரும்போது அந்த பூதநாராயணன் சன்னதி கிட்ட அங்க ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்குறோம், ஐயா இங்க 8வது லிங்கம் எங்க இருக்குயா அப்படின்னு கேட்குறோம். அவர் இருந்துட்டு, ஐயா நான் இங்க கடை போட வந்திருக்கேன், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கடைக்காரருக்கு பின்னாடி ஒரு சாதுவானவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் மிகவும் ரொம்ப ஒல்லியான தேகமாக ஒரு நீண்ட ஜடாமுடியோட கழுத்துல நிறைய உத்ராட்சத்தோட ஒரு பொலிவான முகத்தோட அமர்ந்திருக்கார். அந்த சாது எங்களை பார்த்துட்டு, தம்பி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நாங்களும் அந்த சாது பக்கத்துல போய் உட்காந்துடுறோம். அப்ப அந்த ஐயா சொல்றாரு, தம்பி நீங்க 8வது லிங்கத்தை தாண்டி வந்துட்டீங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது வேணா நீங்க அங்க தரிசனம் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த சாது சொல்றாரு. நாங்களும் சரி ஐயா அப்படின்ட்டு அவர் கூட பேசிட்டு இருக்கோம். நீங்க எந்த ஊருங்கய்யா, உங்களுடைய மனைவியெல்லாம் எங்க, உங்க குழந்தைங்களா இல்லையா, நீங்க ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஐயாட்ட பேசிட்டு இருக்கோம். அவர் பேசக்கூடிய நாங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஐயா சொல்லக்கூடிய பதில்கள் மிகவும் ஆழமான பதிலாக இருக்கிறது. இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது என்னுடைய நண்பர் கேட்குறாரு, அந்த மலை மேலே இப்போ ஏற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சாது இருந்துட்டு, அந்த மலையில் இப்போ யாரும் ஏற முடியாது,
அந்த மலையில வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் எல்லாரும் ஏற முடியும். ஒருவேளை நீங்க கார்த்திகை தீபத்துக்கு ஏறணும் அப்படின்னா கூட முன்கூட்டியே நீங்க பதிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சாது சொல்றாரு, வேணா நான் இப்ப அந்த மலை மேல வந்து நமசிவாய மூர்த்திகள் குகை இருக்கு, நான் அங்கதான் போறேன், வேணா நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன், அந்த மலைக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிறார். அப்ப நானும் என்னுடைய நண்பனும் அந்த மலைக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறோம். அந்த மலை வந்து மேற்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன வழியில பாதைகள்ல தான் ஆரம்பிக்குது. அப்ப நானும் என்னுடைய நண்பரும் அங்க போகும்போது என் நண்பர் இருந்துட்டு, இல்லை எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, நீ வேணா அந்த ஐயா கூட போயிட்டு வா, நான் இந்த மலைக்கிட்ட இந்த கோபுரத்துக்கிட்ட உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு என்னுடைய நண்பர் மேற்கு கோபுரத்தை உட்காந்துடுறார். நான் அந்த ஐயா கூட போயிட்டு இருக்கேன். அந்த வழி வந்து ரொம்ப காட்டு பாதையா இருக்கு. அந்த பக்கமும் சில குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அவங்களெல்லாம் அந்த ஐயாவை பார்த்து வணக்கம் சொல்றாங்க. அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படியே அந்த ஐயா நமசிவாய மூர்த்திகள் குகைக்கு கூட்டு போறாரு. அங்க போய் அங்க சுவாமியை வணங்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கி தர்றாரு. அதுக்கப்புறம் பலாமரத்து குகைகள், மாமரத்து குகை இதெல்லாம் அவர் சுத்தி காமிச்சிட்டு இறுதியா உண்ணாமலை தீர்த்த குளத்துக்கு முளைப்பால் தீர்த்தத்துக்கு கூட்டு போறாரு. அங்க போய் அந்த முளைப்பால் தீர்த்தத்துடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அங்கேயே தீர்த்தமும் ஒரு கேன்ல பிடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பயணமானது, அந்த காட்டு வழி பயணமானது ஆரம்பிக்குது. அந்த ஐயா அந்த திருவண்ணாமலை மேலே போகிறதுக்கு ஒரு ஒத்தையடி பாதையில் அந்த கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை வழியா என்னை அழைச்சிட்டு போறார். எனக்கு போகும்போது ரொம்ப பயம். யாருமே இல்லாத ஒரு அனாந்தரமான காடு, அங்கே யாருன்னே ஒரு தெரியாத ஒரு மனிதர் வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாரு. ஏதாவது வழிப்பறி பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு மனசுல நிறைய பயங்கள் ஓடுது. சரி, இருந்தாலும் சிவபெருமான் நம்மளை பார்த்துப்பார், அவருடைய மலையில நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஐயாவோட அந்த மலை பயணம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஐயாவும் மலை மேல கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு அங்க ஒரு பாறையில அந்த ஐயா அமர்ந்துடுறாரு. அமர்ந்துட்டு சிறிது நேரம் அமைதியா இருந்துட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்புறம் அந்த ஐயா சொல்றாரு, தம்பி, இந்த திருவண்ணாமலைங்கிறது முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்லை. முன்ன அடியார்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய சுவாமி மேல பக்தியோடவும் பற்றோடவும் இங்க வருவாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு சுற்றுலாத்தலமாட்டம் ஆயிருச்சு. இந்த மலைகள் எல்லாம் இப்ப முன்ன இருந்த அந்த புண்ணியம் எல்லாம் மக்கள் எல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த திருவண்ணாமலத்தோடைய அந்த முன்ன இருந்த அந்த ஆற்றல் இப்ப கொஞ்சமா குறைஞ்சிருச்சு தம்பி. மக்களுடைய அந்த வருகையானது இப்போ வழிபாட்டுக்குரிய வருகையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அப்புறம் பேசிட்டே அந்த ஐயா கேட்கிறார், தம்பி, சிவபெருமான் அப்படிங்கிறவரு இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் நிறைந்த ஒருத்தவர். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு அக்னி ஸ்வரூபமாக இருக்கிற ஸ்தலம் தான் இந்த அண்ணாமலையார் ஆகிய திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலைக்கு ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா கூட அது அவர் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணியிருந்தாதான் இந்த திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு அடியார்களும் வர முடியும். ஆனா நீங்க திருவண்ணாமலைக்கும் வந்து அவரு வாசம் செய்த அந்த அவராகவே இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை மேலேயே நீங்க ஏறி இருக்கீங்க அப்படின்னா அவருடைய அருள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அவர் காரணம் இல்லாம அவங்களை இங்க வர வச்சிருக்க மாட்டாரு. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாங்க இருந்துட்டு என்னங்கய்யா அப்படின்ற அந்த ஐயாட்ட கேட்கும் போதுதான் சொல்றாரு, தம்பி, உங்களுடைய ஊர்ல நீங்க இருக்கக்கூடிய பகுதியில சிவாலயமானதுக்கு ஒன்று எழும்பணும். அந்த பகுதி வாழ் மக்களுக்கு சிவம்னா என்னங்கிற ஒரு புரிதலை நீங்க சுவாமி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு சைவ சமயத்தை பத்தி போதிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால உங்க பகுதியில ஒரு சிவாலயமானது எழும்பணும் தம்பி. அதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சி அதை எடுக்கணும். சுவாமி உங்கள் மூலியமா அந்த சிவாலயத்தை எழுப்பணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் ஐயா சொல்றாரு, இந்த மலையில இருக்கக்கூடிய கற்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பு இல்லாதது. நீங்க என்னதான் பஞ்சலோகத்திலேயோ இல்ல படிகத்திலேயோ மரகதத்திலேயோ சிவலிங்கம் செய்தால் கூட அந்த ஆற்றலை விட ஆற்றல் மிக்க லிங்கம் அப்படின்னு அந்த மலையில இருக்க ஒவ்வொரு கற்களும். இதை பார்க்கறதுக்கு வேணா கற்களா தெரியலாம், ஆனா இது சிவபெருமான் தான் அப்படின்ட்டு அந்த மலையிலிருந்து ஒரு 3 கற்களை எடுத்து சுவாமியும் அம்பாளுமா அவர் பாவிச்சு அந்த சிவலிங்கத்தை அங்கேயே வச்சு 8வது லிங்கத்துக்கு பூஜை செய்ய வச்சிருந்த புஷ்பங்களும் தீர்த்தங்களும் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி அவர் வந்து என்னுடைய துண்டுல எடுத்து கட்டி கொடுக்குறார். தம்பி, இதை நீங்க கொண்டு போய் வீட்டில் வந்து வச்சு உங்க ஊர்ல வந்து ஒரு இடத்துல சிவாலயத்தை எழுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயா, நான் எப்படி இதை பண்றது, நீங்களும் கூட வாங்க அப்படின்னு கேட்குறோம். அப்ப அந்த ஐயா தான், நான் கண்டிப்பா கும்பாபிஷேகத்தன்னைக்கு வர்றேன், நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த ஐயா அனுப்புறார். அப்போ அந்த சிவாலயம் எழும்புவதற்கான ஒரு அடித்தளம்
எங்கே தொடங்குச்சு அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் தொடங்குச்சு. இந்த அடுத்தடுத்த காணொளியில் இந்த ஆலயம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.